சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வரவங்க பெரும்பாலானோர் நாங்க கல்யாணமான புதுசுல முதல் 3-4 வருஷம் சந்தோஷமா தான் இருந்தோம், அதுக்கப்புறமா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது, அப்புறம் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் 3-4 வருஷம் சந்தோஷமா இருக்க முடிஞ்சவங்களுக்கு தொடர்ந்து அதே சந்தோஷத்தோட ஏன் வாழ முடியலன்றது எங்களுக்கு புரியாத புதிராவே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சாந்தியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்காங்க. எனக்கு கல்யாணமான புதுசுல முதல் 3 வருஷம் நாங்க சந்தோஷமா இருந்தோம், அதுக்கப்புறமா இப்ப பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு சாந்தியோடைய கணவர் பச்சையப்பனும் வந்திருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்கு. முதல்ல சாந்தியை சந்திப்போம். இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிற சாந்திக்கு 2003ல கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்ப 7 வயசு ஆகுது. ஆனா இப்ப எங்க வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்போம். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் என்ன பிரச்சனை? அவருக்கு குடினால அவர் பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரெண்டாவது அவர் எந்நேரமும் சாவரேன்னு மிரட்டுறதுனாலயும் என்னால இப்ப என்னால கவனம் செலுத்த முடியல எந்த வேலையிலையும். அவரு பேசுற பேச்சு, நடந்துக்கிறது, எந்த நேரம் பாரு குடி குடி குடி, வீடுவே குடி நாத்தம் தான். எவ்வளவு காலமா இந்த பழக்கம்? இது எங்க அம்மா 2006ல இறந்தாங்க. 2006ல இருந்தே இது ஸ்டார்டிங் தான். ஆனா இது 3 வருஷமா ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, அவருடைய இஷ்டம் தான், அவர் சொல்றதுதான் நான் கேட்கணும். அவரு ஒருத்தர் சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னா கூட அவர் சொல்றதுதான் நான் போகணும், அங்க போக கூடாதுன்னா போக கூடாது. எந்த ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்னா கூட அவர் சொல்றதுதான் நான் செய்யணும். அதே நேரத்துல எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும், என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் நான் யார் வீட்டையாவது போய் கடன் வாங்கிட்டு கொடுக்கணும். நான் இந்த போட்டுன்ற இந்த மூக்குத்தையே நான் 3 தடவை வச்சு கொடுத்துருக்கேன் குடிக்கிறதுக்கு பணம். என்ன குடிக்காம இருக்க முடியாது, எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு நான் இது சாப்பிடு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் அடம் பிடிப்பாரு. அவர் சொல்றதுக்கு நீங்க இறங்கி போலன்னா அடிப்பாரு. 29ல எனக்கு கல்யாணமே ஆச்சு. இவரு என்னோட கொஞ்சம் பார்க்க பர்சனாலிட்டியா இருப்பார். என்னால உழைச்சு என்னால என் பொண்ணை காப்பாற்ற முடியும், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு என்னால என் ஜென்மத்தை உழைச்சு நான் காப்பாத்த என்னால சக்தி இருக்கு, காப்பாத்துறேன். இப்போ அப்படித்தான் நடந்துக்கிறேன். ஆனா ஒழுக்கத்திலயும் சரி, பொய் சொல்றதுக்கு மத்தவருக்கு கெட்ட பழக்கத்துல என்கிட்ட கடுகு துணி கூட குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குதான் இன்னைக்கு நான் நடந்துருக்கேன். ஒரு குடும்பத்தை நிர்வாகம் எடுத்துக்கோ, ஒரு குழந்தைக்கு ஒரு சிறந்த தகப்பனா நடந்துக்கிறதுக்கான தகுதி இல்லை அதில். ஆனா பிள்ளை மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாரு. குடிக்கு என்னைக்கு முதல் அதுக்கு அடிமை ஆயிட்டாரோ அப்ப குடும்பம், மனைவி, வாழ்க்கை என்னன்றதெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சமா தான் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போறதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட பணம், நகை, எங்க அம்மா போட்ட நகை, சொத்து எல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. எங்க அப்பா வருமானத்தை வச்சுட்டு அவருக்கு மஞ்சக்காமலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க சரி ஏதோ நமக்கு கடவுள் கொடுத்தது, நம்ம இதுதான் அனுபவிக்கணும்னு விதி இருக்கு, நம்ம அதை அனுபவிச்சிருவோம், நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்வோமேனு நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். ஆனா அவர் இந்த குடிக்க வேலைக்கு போகலன்னு கேட்க கூடாது, இங்க வாடகை கொடுக்கணும், இந்த கடன் தரணும், பிள்ளைக்கு பீஸ் கட்டணும்னு கேட்க கூடாது. உடனே டென்ஷன் ஆயிடுவார். பணம்னு அவரை கேட்க கூடாது. அவரு கேட்க நான் பணம் கொடுத்துட்டேன்னா நல்லவன். நான் இப்ப அவர் பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதே இல்லையா? கல்யாணம் ஆகி 3வது நாளே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 5 மாசம் போச்சு நான் கன்சீவ் ஆனேன். அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே 5 மாசத்துலயே கன்சீவ் ஆகலன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. குழந்தை எங்க சித்திக்கு 16 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க, அது மாதிரி நீயும் குழந்தை இல்லாம, ஏன்னா உனக்கு வயசு ஆயிடுச்சு, இனிமே நீ குழந்தை பிறக்காது, நீ இருக்க போற அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேச நடந்தார். அப்போ நான் பெருமாளுக்கிட்ட வேண்டி என்ன திருப்பதி சாமி கிட்ட, கடவுளே எனக்கு பட்டத்தை கட்டுறதுக்கு என் வீட்டுக்காரே என்ன இப்படி பேசுற, எனக்கு குழந்தையே பிறக்காதுன்றாரு. எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடு போதும், அதுவும் பொன் குழந்தைய வேணும், எனக்கு அடுத்த மாசமே அதுக்கும் தலைக்கு ஊத்துட்டு நின்றுச்சுன்னா நான் தாலியும் செயினும் கொண்டாந்து நான் போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கினேன். நான் சொன்ன மாதிரியே எனக்கு அடுத்த மாசமே குழந்தை கன்சீவ் ஆனேன். அதே மாதிரி இன்னமும் அந்த திருப்பதி நகை இன்னும் போடல, அது நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிச்சு. அந்த நகை எங்க மாமியார் கையில போய் மாட்டிக்கின்னு அதை எப்படியோ கொண்டு வந்து இப்ப வட்டி கட்டுற அளவுக்கு தான் 15,000 தான் திருப்பி தந்தாங்க. அது நிறைய பெரிய சிக்கல் எல்லாம் கொண்டு ஆச்சு. அவங்க வளர்த்த கடனுக்கு இந்த நகையை வாங்கி வச்சு நாங்க பதிலுக்கு. அவங்க சித்தி வளர்த்தாங்க எங்க வீட்டுக்கார. அவங்க வளர்த்ததுக்கு நான் அவங்க நான் எவ்வளவு வளர்த்துருப்பேன், கொண்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், ஏன் இந்த நகை நான் வச்சு கூடாதா, நான் தின்னக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் வளர்த்த கடனை என்கிட்ட வசூல் பண்றேன்னு சொல்லி கூட நான் கேட்டு சண்டை போட்டிருக்கேன். இந்த நகைய காரணம் காட்டி எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நாங்க சந்திச்சோம். அதை தவிர உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி எதுவுமே? அவரு என்கிட்ட ஆரம்பத்துல நல்ல பாசமா தான் இருந்தாரு.
அப்பாவுடைய பூர்வீக சொத்து இருந்தது கொஞ்சம், அதை விற்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார். என் தம்பி விற்க வேணாம், பிள்ளைங்க எல்லாம் பெருசா ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்டு போகும், அப்ப வித்துக்கலாம், வேண்டாம் சொன்னாரு. ஆனா இவரு அதை வித்துதான் ஆகணும்னு ரொம்ப என்னை கட்டாயப்பத்தி டார்ச்சர் பண்ணாரு. அதால குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை அடி. எங்க அப்பா வயசானது இருக்காரு, அவரு முன்னாடி ஒரே சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அவரு இதால நான் வீட்டு திருப்பதிக்கு போயிடுறேன், உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னுவாரு. இது மாதிரி வீட்டுக்குள்ள குழப்பங்கள் நடந்துக்கினே இருந்தது. சரி ஓய்ஞ்சு போட்டோம்னு சொல்லிட்டு அதையும் வித்தேன். வச்ச நகைங்கள்லாம் திருப்பினேன். திரும்பியும் எங்க அம்மா எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க படப்பையில, அந்த இடத்தையும் வித்தேன். அது இன்னைக்கு போனா 7 லட்சம் 8 லட்சம் போயிருக்கும். அதையே 45,000க்கு வித்தேன். வித்து அந்த பணம் எல்லாம் என்ன பண்ணீங்க? வித்து திரும்பி வேலைக்கு போக மாட்டாரு. நான் பிள்ளைக்கு ஸ்பீஸ் காட்டணும், வீட்டு வாடகை தரணும், சாப்பிடணும், யாராவது ஒரு கல்யாணம் காய்ச்சுன்னு அவங்களுக்கு மொய் எழுதணும், போக்குவரத்து செலவெல்லாம் பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அம்மா போட்ட நகைங்களை வைப்பேன். வச்சா இந்த மாதிரி இடத்த வித்து இந்த நகைங்களை திருப்பினேன். இப்படியே திருப்பி வைக்கிறது இதுலதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. முழுக்க அவர் சம்பாரிச்சு என்னை உட்கார வச்சு சோறு போடல. அப்புறம் அம்மா என்னடா மருமகனுக்கு என் பொண்ணு 3 மாசத்துல 2 மாசத்துக்கு குழந்தை பிறந்தவனே இவர் உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிடணும். அப்பதான் இவருக்கு மஞ்சள் காமலன்னு இவருக்கு என்ன இவரோட உடம்பு கண்டிஷன் என்னங்கிறது டாக்டர் அப்பதான் எங்களுக்கு ரொம்ப புரிய வச்சாருங்க. இவருக்கு லிவர் வரைக்கும் மஞ்சள் காமலை பாதிச்சுச்சுமா, நான் வெஜிடேரியன் எடுக்கக்கூடாது, குடிக்க கூடாதுன்னாங்க. ஆனாலும் அவரு கேட்கல. நான் வெஜிடேரியன் இல்லாம இருக்கவே முடியாது, குடியும் இல்லாம இருக்க முடியாது. நானும் எவ்வளவோ சொல்லியும் பார்த்தேன், அந்த பிள்ளைக்காக வாழ கத்துக்குவோங்க அப்படின்னு. உன்னை நம்பி பிறந்த குழந்தைய நீ 1000 எனக்கு நான் சம்பாதிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்தினாலும் ஒரு அப்பாங்கன்னு ஒரு பிடிப்பு இருந்தாதான் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு கேட்கறவங்களும் பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். நான் ஆம்பளை இல்லாம அந்த பிள்ளைய காப்பாத்தினா கூட பாக்குறவங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவர் அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு கடவுளுக்கு கொடுக்கல. நான் உங்க ஹஸ்பண்ட் கூட இப்ப பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட பேசுறேன். சொல்ல துடிக்குது மனசு.